கடந்த மாதம் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணி போன லோக்கல் ட்ரெயினில் ஒரு வடமாநில இளைஞரை ஒரு 4 சிறார்கள் தாக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து சதர்ன் ரயில்வேஸ் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா அவங்க மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சென்னை டு அரக்கோணம், சென்னை டு கும்மிடிப்பூண்டி இந்த மாதிரி 82 ரயில் நிலையங்களில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண போறதா தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் மந்த் நடந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த வீடியோ வைரலானதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் அந்த வீடியோ எடுக்கல அப்படின்னா அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதால நிறைய குற்றங்களை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரயில் பயணிகளுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற ஏரியால அந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏரியாவோட கிளீனிங் ரெக்கார்ட், அந்த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறாங்க. இதன் மூலமா அந்த ரயில் பயணிகளுக்கு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் திரு பிரேம்சந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்தியன் ரயில்வேஸ் நிறைய புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.